ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம வெளிநாட்டில் போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறத குறித்து இந்த வீடியோ. வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு நீட்டு கட்டாயம் வேணுமான்னு சொல்லிட்டு அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீட்டு கண்டிப்பாக வேணும். 120 மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் எலிஜிபிள், பாஸ் பண்ணியிருக்கணும். 120 மார்க் எஸ்சி, பிசி, எம்பிசி இவங்க எல்லாருக்கும் 120 மார்க் இருந்தாலே எலிஜிபிள். ரெண்டாவது, நீங்கள் ஒரு தடவை நீட்டில் 120 மார்க் எடுத்துட்டீங்க. இப்போ 2023 இருக்கிறோம். நீங்கள் 2021 நீட்டில் 125 மார்க் எடுத்துருக்கிறீங்க. நான் எம்பிசி, பிசி, எஸ்சி இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கனாக்கா நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு இந்த வருஷம் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொன்று, நீங்கள் லாஸ்ட் இயர் 2022 நீங்கள் நீட்டு முடிச்சிருக்கீங்க. 150, 160, 180, 200, 250 மார்க் எடுத்துருக்கிறீங்க. நீங்கள் இந்தியாவில் ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கலன்ற பட்சத்தில் அடுத்த வருஷம் நம்ம ட்ரை பண்ணலான்ட்டு நீங்கள் வருஷத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா அட்மிஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த விஷயம், 12th எவ்வளோ மார்க் சார் இருக்கணும்ன்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். 12th கம்பல்சரி 50% எடுத்திருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் 50%, அதாவது நீங்கள் அந்த மார்க் 3த்தையும் கூட்டினீங்கன்னா 150 மார்க் வரணும். அப்படி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் உண்டு. அது நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோடைய ரூல், அவங்க நமக்கு கொடுத்துருக்கிற ரூல் அது. அதனால் நீங்கள் 50% மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் வெளிநாட்டில் போய் தாராளமாக படிக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, டொனேஷன் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 வருஷம் படிப்பீங்க, 5.8 மாதம் படிப்பீங்க. எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பீங்க. நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டோடைய லோக்கல் லாங்குவேஜ் கம்பல்சரி படித்து ஆகணும். ஏன்னா அங்கே இருக்கிற பேஷண்ட்டோட நீங்கள் மிங்கிள் ஆகிறதுக்கு, ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு, பேசுகிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு கம்பல்சரி தேவைன்ற பட்சத்தில் அது ஒரு சிலபஸாகவே, ஒரு சப்ஜெக்டாகவே உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பேசிக்லேருந்தே படிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. அடுத்தது, எல்லாருக்கும் வர சகஜமான ஒரு கேள்வி, அங்கே போய் படிச்சுட்டு வந்தாக்கா இங்கே அதுக்கு வேல்யூ இருக்கா? என் பையன், என் பொண்ணு அங்கே போய் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்துட்டாங்க சார், இங்கே அதுக்கு வேல்யூ இருக்கா? இங்கே வந்தால் ஒரு பரீட்சை ஒன்று எழுதணுமேன்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் உண்டுங்க. கம்பல்சரி இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதியே ஆகணும். அதை எழுதி இங்கே 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடிச்சு ஆகணும். ஓகேங்களா? நம்ம அனுப்புகிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அடுத்தது யுனெஸ்கோ, இவங்க எல்லாமே ரெகக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டிஸ். உங்கள் பிள்ளைங்க நம்ம அனுப்புகிற யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் எக்ஸாம் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அதுவும் 50% மார்க் எடுத்திருந்தாலே அதுவும் பாஸ். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி எழுதி ஆகணும். அதை பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து எல்லாருக்கும் வர்றது என்னென்னா பாதுகாப்பு, சேஃப்டி எப்படி சார் இருக்கும்ன்ட்டு கேட்பாங்க. சேஃப்டியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா அங்கே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜூனியருக்கு பாதுகாப்பே. அங்கே ரேகிங் கிடையாது. ஸோ பிள்ளைங்க இப்போ ஃபஸ்ட் இயர் போகிறாங்கனாக்கா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்னா செகண்ட் இயரோ, தேர்ட் இயரோ, ஃபோர்த் இயரோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் மூலமாக போன பசங்க அழகாக பாதுகாப்பாக இவங்களுக்கு கூட இருந்து என்னென்ன செய்யணும் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே செய்வாங்க. டவுட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, ஷாப்பிங் கூப்பிட்டு போவாங்க, சாப்பாடு ஏதோ ஒன்றாக்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆஃபீஸில், காலேஜில், ஹாஸ்டலில் யார் யாரை மீட் பண்ணணும் எல்லாமே கூட இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சீனியர்ஸ் தான் செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே பாதுகாப்புக்கு கவலை கிடையாது. நம்ம சீனியரோட, நம்ம பிள்ளைங்க சீனியர்ஸோட ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாலே போதும். அங்கே எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. சேஃப்டி, நல்ல சேஃப்டி, ரேகிங்கே அங்கே கிடையாது. ஓகே சார், ஸ்டடீஸு கோச்சிங்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும்னு கேட்குறீங்களா?
அங்கே கோச்சிங்கை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமுக்கு 12 பிள்ளைங்க 13 பிள்ளைங்க தான் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 10 பிள்ளைங்கள்லேருந்து அதிகபட்சம் 13 பிள்ளைங்க 14 பிள்ளைங்க அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அந்த வருஷம் வர ஸ்ட்ரென்த்தை பொறுத்து கிளாஸில் வந்து ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. அதிகபட்சம் 14 பிள்ளைங்களுக்கு மேலே அங்கே கிளாஸில் இருக்க மாட்டாங்க ஸ்ட்ரென்த்து. கோச்சிங் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ப்ராக்டிக்கல் தான் அங்கே வந்து அதிகமாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பென்ட்ரைவில் வச்சுருப்பாங்க. பென்ட்ரைவில் தேவைப்படுறத நீங்கள் அழகாக போய் வாங்கிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸும் அங்கே உண்டு. சூப்பர் டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஜாலியாக ஸ்டூடெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பாங்க. நம்ம என்ன டவுட்ஸ் கேட்குறோமோ எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. ஸோ கோச்சிங்கை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இவங்க எந்த நேரமும் டீச்சர்ஸ்கிட்ட டீன்கிட்ட இவங்க அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் கோச்சிங்கை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிள்ளைங்க நல்லா படித்தாலே போதும், சூப்பராக பாஸ் பண்ணிடலாம், நல்ல டாக்டராக ஆகிடலாம். ஓகேங்களா? அடுத்தது ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க. ஹாஸ்டல் வந்து மொத்தம் 8 மாடி 9 மாடி 10 மாடின்னு பெருசாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரூமுக்கு 4 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 10க்கு 10 ரூம்னாக்கா அவங்களுக்கு தனியாக ஒரு கட்டில் கொடுத்துருவாங்க, ஒரு பெட்டு கொடுத்துருவாங்க, தலைகாணி கொடுத்துருவாங்க, டேபிள் கொடுத்துருப்பாங்க. டேபிள் வந்து தனியாகவும் இருக்கும் சில ஹாஸ்டலில், சில இதில் நீட்டு டேபிளாக இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்டலை பொறுத்து இவங்களுக்கு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. பிள்ளைங்க அங்கே 3 பேர் 4 பேராக சேர்ந்து தங்குவாங்க. மெஸ்ஸு பார்த்திங்கனாக்கா அங்கேயே மெஸ்ஸு இருக்குது. கம்பல்சரி மெஸ்ஸில் தான் ஃபஸ்ட் இயருக்கு சாப்பிட்டாகணும். செகண்ட் இயரில் தான் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஃபஸ்ட் இயர் கம்பல்சரி மெஸ்ஸில் சாப்பிடும்போது அதுக்கு வந்து நம்ம பேமெண்ட் மொத்தமாக கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு வருஷத்துக்கு அவங்க மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கலாம். 3 வேளையும் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஃபீஸ் வந்து மாறுறனால நீங்கள் வந்து மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீஸுன்றதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்மியான ஃபீஸ் தான். அங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டொனேஷன் இல்லாததுனால, டொனேஷன் கிடையாதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸ் இது மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்கள் தனிப்பட்ட செலவு தான் இருக்கும். அதனால் ஃபீஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லிவிடுவோம். ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன்.